அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது தங்களுடைய வாழ்வில் மகர ராசிக்காரர்களுக்கு திடீரென ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை உறுதியாக தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக 5ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய இறுதி வாரமாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்திற்கு பிறகு 6இல் நுழைகிறார். 6ஐ காட்டிலும் 5இல் அமோகமான நன்மையை இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவரது சுப பார்வையும் இந்த வேளையில் ஜென்மராசிக்கு கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த வாரத்திற்கு பிறகு நிச்சயமாக 6ஆம் இடத்தில் நுழைந்தாலும் கூட அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றை ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ஐ வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. இவை அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். சிரமங்களை தவிர்த்து மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் பல சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு. இந்நாள் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 5இல் இருக்கிறாருங்க. 6ஐ காட்டிலும் 5இல் இருப்பது அமோகமான சிறப்பை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாக கூடிய வகையில் குரு பகவானினுடைய 5ஆம் இட இறுதி சஞ்சார அமைப்பு மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளை, எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில், பயம் நீங்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். இந்த வாரம் மட்டும்தான் குருவின் சுப பார்வை முழுமையாக கிடைக்கிறது. எனவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ஜென்மராசிக்கு குருவின் சுப பார்வை கிடைப்பதால் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம் போன்றவை அமைவதோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடமான பல நிகழ்வுகள் மறைந்து மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனி திருக்கணிதத்தின்படி 7.5 சனியை நிவர்த்தி செய்து தைரியஸ்தானத்திற்குரிய, சகாயஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 7.5 சனியின் இறுதியில்தான் இருக்கிறார். எனவே இந்த வேளையில் சனியின் அமைப்பால் பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திக்க முடியும். ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு திருக்கணிதத்தின்படி 3இலும், வாக்கியத்தின்படி மிக வலுவாக 2இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருக்கிறார். கேது 9இலும் அஷ்டமத்திலும் நுழைகிறார். நிழல் கிரகமான ராகு கேதுவும் முழுமையாக இந்த வாரத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் ராசியின் அதிபதியான சனி ஆகிய 3 கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக உருவாக்க முடியும். உங்களுடைய சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் வேலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய நல்ல நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே தற்போது பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அமோகமாக உங்களை தேடி வரும். அஷ்டம கேதுவின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழலில் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் கற்பனையான பயமும் மனதில் தோன்றுங்க. அது போன்ற நேரங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது.
தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி ராகு கேது என பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்தபடியே புதிய கிளை திறத்தல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பல அதிரடியான மாற்றங்களை மகர ராசிக்காரர்கள் சிறப்பாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தருணத்தில் பல வெளிநாட்டு ஆர்டர்கள் உட்பட எதிர்பாராத திடீர் மாற்றங்களாக மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான ஆர்டர்கள் சிறிய வகையிலிருந்து மிக பெரிய வகை வரைக்கும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ல் உச்சம் பெற்றிருக்கிறார். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக முற்றிலுமாக மாற்றுகிறார். மிகப்பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 3ல் உச்சம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். திருக்கணிதத்தின்படி சனியும் அவருடன் இணைந்திருக்கிறார். எனவேதான் அமோகமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் படிப்படியாக வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும். பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்கி கலைத்துறை ரீதியாக எந்த ஒரு தனித்திறமை இருந்தாலும் அதில் உங்களுடைய முன்னேற்றத்தை சிறப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. திரைப்படம் உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான படைப்புகளில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரப்போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு அதீத நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய பதவி, பொறுப்பு ஒன்று உங்களை தேடி வரப்போகிறது. மிக வலுவாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் வலம் வருவதால் 4ஆம் இடத்தில் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமத்தில் வலம் வருகிறார். ஜென்மத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே எதிர்பாராத பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை வந்து சேரும். சந்திரனும் இந்த வேளையில் வளர்பறை சந்திரனாக வலம் வருவதால் திட்டமிடுதலை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு எளிய முறையில் பல வெற்றி வாய்ப்புகள், தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும். இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள், எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது.